தேவன் அருளிய அப்பம் மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதம் ஒரு வாக்கு தத்தங்களை தேவன நாம மகிமை கேட்டு நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனத்திலே, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. ஒரு குடும்பம் முதலாவது தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம வாழ்க்கை தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டா மட்டும்தான் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மன மகிழ்ச்சி இருக்கும். நம்ம எதை செய்தாலும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையா இருந்தால் எல்லா காரியத்திலுமே ஆசீர்வாதம் தான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் எதுவுமே இருக்க வேண்டாம். ஏன்னா அதனாலதான் நிறைய தடைகள், நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள். அப்போ 24 மணி நேரம் வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமானபடி ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இருக்குமானால் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி 24 மணி நேரம் என் கூட இயேசு கிறிஸ்து இருந்தா மட்டும்தான்ப்பா ஆசீர்வாதம். முழு பைபிள் ஃபுல்லா வாசித்ததில்ல நான் என்ன தெரியுமா அறிந்து கொண்டேன், ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது வேதனை மட்டும்தான் இருக்கு, சஞ்சலம் மட்டும்தான் இருக்கு, சாபமான ஒரு வாழ்க்கையா இருக்கு. அப்போ ஒரு மனுஷன் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்ம கூட இயேசு கிறிஸ்து இருக்கணும். இயேசு கிறிஸ்து இருக்கும்போது தான் அந்த வாழ்க்கை ஆசீர்வாதம். தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். அப்ப இரவு நேரத்துல ஜெபிக்கிற குடும்பம், அதிகாலையில ஜெபிக்கிற குடும்பம், புதிய நாளுக்காக வாக்குத்தத்தங்கள் கேட்கிற எல்லா குடும்பமுமே ஆசீர்வாதமா இருக்கணும். அப்படின்னா எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி 24 மணி நேரமும் நம்ம குடும்பத்தை கர்த்தர் நடத்தும் போதுதான் ஆசீர்வாதம். மகா வறட்சியான காலம் இருந்தா கூட நம்ம கூட கர்த்தர் இருப்பாரானால் ஆசீர்வாதம். ஒருவேளை பலவிதமான சூழ்நிலை வாக்குத்தத்தங்களை கேட்பீங்க, ஆனா என் வாழ்க்கை உண்மையிலே மகா வறட்சியா இருக்கு, நம்ம கூட கர்த்தர் இருந்தா போதும். அது எவ்வளவு பெரிய ஒரு வறட்சியான சூழ்நிலை இருந்தாலும் சரி, கர்த்தர் அதுல இருந்து நம்மளை வெளியில கொண்டு வந்துருவார். ஆனா நம்ம கூட கர்த்தர் நித்தமும் நடத்த என் கூட இயேசு கிறிஸ்து இருக்கணும். அதுதான் மைய கருத்து. ஒரு முழு பைபிள் ஃபுல்லா வாசித்ததுல ஒரு பாவி மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடும் போது தேவனிடத்துல இரக்கங்களை பெற்று ஓடினான். தேவன் என் கூட இருக்கணும் அப்படின்னா என் வாழ்க்கை எவ்வளவு உண்மையா இருக்கணும், எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும், நீதியை நான் எப்படி பின்பற்றணும், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அது மகா வறட்சியான சூழ்நிலை இருக்கட்டுமே, ஒருவேளை கடன் லட்சக்கணக்கா இருக்கட்டுமே, எந்த மாதிரி சூழ்நிலும் முதல்ல என் கூட இயேசு இருக்கிறாரா, இயேசு வந்து வீட்டுல சமாதானப்பா, இயேசு வந்து வீட்டுல விடுதலை, இயேசு வந்து வீட்டுல ஆசீர்வாதம் உண்டு, இயேசு வந்து வீடு வெளிச்சமா இருக்கும், இருள் இருக்காது. உங்க குடும்பத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வருவாரானால அந்த ஜீவ ஒளி பிரகாசிக்கும் போது உங்க வீட்டுல எந்த ஒரு அந்தகார இருள் இருக்காது. கடன் பிரச்சனை மாறிடும், குடும்ப பிரச்சனை மாறிடும், வாழ்க்கையோட பிரச்சனை மாறிடும், எல்லா தோல்வியெல்லாம் மாறிடும். மகா வறட்சியான காலம் என்று எழுதப்பட்டிருக்கு. மகா வறட்சியான காலத்துல ஒருவேளை இந்த செய்தி யாராவது கேட்கலாம், என் குடும்பம் ரொம்ப மகா வறட்சியான காலமா இருக்கேனே என்ன செய்ய? கர்த்தருக்கு தெரியாதா? எந்த சூழல் எனக்கு கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அந்த சூழலில் இருந்து நம்ம எப்படிதான் ஜெபிக்கணும், அப்பா என் கூட 24 நாள் இருப்பீங்களா, என் கூட நீங்க இருங்கப்பா, என் வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க, நான் உமக்கு பிரியமானபடி நான் வாழணும்ப்பா. கர்த்தர் நித்தமும் என் குடும்பத்தை நடத்தணும், நித்தமும் என் குடும்பத்தை நடத்தணும், நித்தமும் என் குடும்பத்தை நீங்க நடத்துங்கப்பா. அந்த ஒரு பாயிண்டே போதுமே. மகா வறட்சியான காலம், அந்த காலத்தை மாற்றிவார். உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, அதுதான்ப்பா நமக்கு வேணும். உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். 24 மணி நேரம் பரிசுத்த ஆவியை உங்களை வழி நடத்தினால் உங்களோட வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும், எவ்வளவு இன்பமா இருக்கும். எல்லா காரியத்திலுமே காரணம் என்ன? தேவன் கூட இருக்கணும். ஒரு மனுஷனோட தேவன் கூட இருப்பாரானால் அந்த குடும்பம் சகல காரியத்திலும் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்துல அர்ப்பணிப்போம். 24 மணி நேரம் என் கூட நீங்க இருங்கப்பா.
பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷன் கூட இருந்து சகல சத்தியத்துக்குள் வழி நடத்தும் போது, பரிசுத்தத்துல நடத்தும் போது, உண்மையா நம்ம வாழும்போது, நீதியை பின்பற்றும் போது, நீதியை தேடும் போது, நம்ம குடும்பம் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். அது மகா வறட்சியான காலமா இருந்தாலும் வெளியில கொண்டு வந்துவார். அதனால எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு தேவையில்லை. புதிய நாளில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, வாழ்க்கையில எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கு அதை அப்படியே சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் ஜெபிக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும்பா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பமும் அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தினால பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்படட்டும். லிபோ ஷபலபலஹன் துடோரபலபலஹரது ரிமலஹஸது நிமரக்கபுது வெக்கியதுனா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. ரீதனமர ஷபலபக்கபுது வெக்கியதுனா ரீஹதனமலர ஷந்த டலபக்கபுது வெக்கியதுனா ரீபா கபுது வெக்கியதுனா ரிமோ ஷலபக்கபுது வெக்கியதுனா லாதுனி மரக்கரதுரபல. சகல குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. இந்த நாளில் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அப்பா, அந்த குடும்பத்துல என்னென்ன சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ அப்பா, அவங்க பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கணும்பா. ரீது நீமா ஷலபல ஹந்து டோரதுரபல ரகதுலபல ஷபது நமரக்கபுது வெக்கியதுனா துனிமே சேக்கி ரீதுரி கபுரு தினி கந்து டோரபல லிகா ரஷாதன மரக்கந்து டோரபல ரபா துரி காரபதுனி கந்து டோரதுரபல லிபு ஷபலபல ஹோரபல கபுது வெக்கியதுனா சிபு ஷலப ஹந்த டரதுரபல லிபா லபா துனி ஷலப கரதுரபல ரிகதுலபல ரஷதுனமல கபுது வெக்கியதுனா ஷிபால ஷந்த டலப கபுது வெக்கியதுனா. எல்லா குடும்பத்தை கர்த்தர் வேலை அடைங்கப்பா. வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடுத்துப்பா. புதிய நாளின் புது கிருபை தாங்க. உங்களுடைய பிரசனத்தினால் அப்பா உங்களுடைய பிள்ளைகளை மூடி அப்பா மறைத்து விழுங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்து ரத்த கோட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடுத்தும் உங்களுடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து விடணும் ராஜா. அந்த நாள் முழுவதும் கர்த்தர் கூட இருங்க. உங்க கருத்துல தாழ்த்து விடுவோம். துதிக்கான மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொண்டு பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்தவங்கள் தினந்தோறும் ஒரு வாக்குத்தத்தம் பேசுகிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். அது மாத்திரமல்ல, அதிக அளவில் ஜெபிக்கிறோம், இரண்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இணைந்திருங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.